சாய் சாய் ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம தரிசனம் பண்ண போகிறது நம்ம சத்குரு ஷிரடி சாய் அப்பாவுக்கு சுமார் 64 வருடம் ஷிரடியில் சேவை செய்து ஷிரடியிலே மறைஞ்ச ஆஜி அப்துல் பாபாவுடைய சமாதியை தான் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். பாபாவுடைய பக்தர்களே மிக மிக முக்கியமான பக்தர் தான் ஆஜி அப்துல் பாபா. ஆஜி அப்துல் பாபா கிட்டத்தட்ட பாபா இருக்கும் பொழுது 28 ஆண்டுகளும் பாபாவின் மறைவுக்கு அப்புறம் சுமார் 36 ஆண்டுகளும் கிட்டத்தட்ட 64 ஆண்டுகள் பாபாவுக்கு சேவை செய்த மகத்தான பாபாவுடைய ஒரு சேவகர் தான் ஆஜி அப்துல் பாபா. இன்னைக்கு ஆஜி அப்துல் பாபாவுடைய முழு கதையை பார்க்க போகிறோம். அதே போல் ஆஜி அப்துல் பாபா ஷிரடிக்கு எப்போ வாழ்ந்தார், பாபாவுடைய சேவையை எப்போ மேற்கொண்டார், கடைசியாக தன்னுடைய உயிரை எப்போ ஷிரடியில் விட்டார் என்ற முழுமையான கதைகள் எல்லாமே இந்த வீடியோ பதிவில் இருக்குது. செய்கிறோம், வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஷிரடிக்கு போகிற ஒவ்வொரு பக்தர்களுமே கண்டிப்பாக இந்த ஆஜி அப்துல் பாபாவுடைய காட்டேஜ் ஆகட்டும், ஆஜி அப்துல் பாபாவுடைய சமாதியாகட்டும் போய் வணங்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சைரம், இப்போ நீங்கள் பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா ஷிர்டியில் சாவடிக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஆஜி அப்துல் பாபா காட்டேஜ், அதாவது ஆஜி அப்துல் பாபாவுடைய குடிசை பகுதி சொல்லுவாங்க. ஆஜி அப்துல் பாபா இங்கே தான் வசித்து இருக்காரு அந்த காலகட்டத்தில். சைரம், இப்போ நீங்கள் பார்க்குற ஆஜி அப்துல் பாபா காட்டேஜில் ஆஜி அப்துல் பாபாவுடைய ஜென்ரேஷன் வந்து ஆஜி அப்துல் பாபாவுக்கு வணங்கிட்டு இருக்காங்க, நமாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி ஆஜி அப்துல் பாபாவுடைய நினைவு நாள் வந்து அனுசரிக்கப்படும் ஷிரடியில். ஆஜி அப்துல் பாபா பார்த்தீங்கன்னா 1954 ஏப்ரல் 2ஆம் தேதி அவர் வந்து தன்னுடைய சூத உடலை நீர்த்தார், அதாவது ஷிரடியிலே சமாதி அடைஞ்சிருப்பார். ஆஜி அப்துல் பாபாவுடைய ஜென்ரேஷன் ஒவ்வொரு வருஷமும் அவருக்கு வந்து ஒரு சந்தனத்தை கரைச்சி அவருடைய சமாதிக்கு கொண்டு போவாங்க. ஷிரடியிலிருந்து, அதாவது ஷிரடியில் சாவடிக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஆஜி அப்துல் பாபா தங்கக்கூடிய அந்த இடத்துலேருந்து புனிதமான சந்தனங்கள்லாம் கரைச்சி ஷிரடி பால்கி வீதியில் ஊர்வலமாக கொண்டு வந்து கடைசியாக அப்துல் பாபாவுடைய சமாதி லெண்டி தோட்டத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அங்கு உரிய மரியாதைகள் எல்லாமே இந்த கரைச்சி வச்ச சந்தனம் எல்லாமே மேலே வந்து சமாதி மேலே இட்டு, அதுக்கப்புறமா ஒரு புத்தம் புது ஆடைகள் எல்லாமே சமாதி மேலே போட்டு அவங்களுடைய ஜென்ரேஷன் ஆஜி அப்துல் பாபாவுடைய ஜென்ரேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா நமாஸ் பண்ணுவாங்க, அல்லாவை வணங்குவாங்க, ஆஜி அப்துல் பாபாவை வணங்குவாங்க, பாபாவையும் வணங்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போது நம்ம ஆஜி அப்துல் பாபாவை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஆஜி அப்துல் பாபா பார்த்தீங்கன்னா 1871ஆம் ஆண்டு நந்தேட் என்ற கிராமத்தில் அவர் பிறக்கிறாரு. அந்த கிராமத்தில் பிறந்து அதே கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நந்தேட்டில் திரு அமருதீன் என்ற ஒரு ஃபக்கீராண்ட வந்து அவர் வந்து வளர்றாரு. சைரம், இந்த நிலையில் ஆஜி அப்துல் பாபாவுடைய வயசு பார்த்தீங்கன்னா 20வது வயசு. அப்போ ஆஜி அப்துல் பாபாவுடைய ஃபக்கீர், அதாவது அவருடைய குரு அம்ருத்தின் கனவுல வந்து பாபா வந்து ஒரு காட்சி கொடுக்குறாரு. 2 மாம்பழத்தை அம்ருத்தின் கிட்ட பாபா கொடுக்குறாரு. இந்த 2 மாம்பழங்களும் ஆஜி அப்துல் பாபாண்ட கொடு, அப்துல்லாண்ட கொடு, நாளைக்கு அவனை உடனே புறப்பட்டு ஷிரடிக்கு வர சொல்லு, என்னுடைய சேவையில் அவன் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஜி அப்துல் பாபாவுடைய ஃபக்கீர் அம்ருத்துக்கிட்ட பாபா கனவுல இந்த காட்சியை சொல்லுவார். இந்த காட்சியை சொல்லி முடித்த பிறகு அதிகாலை பார்த்தீங்கன்னா அம்ருத் வந்து 2 மாம்பழங்களை ஆஜி அப்துல் பாபாண்ட கொடுப்பாரு. நீ உடனே வந்து நந்தேட்லேருந்து ஷிரடிக்கு போ, அங்கு சமர்த்த சாய ஷிரடியில் போய் தோரகமாயில சந்தின்னு சொல்லுவார். இவரும் வந்து நந்தேட்டில் இருந்து ஷிரடிக்கு வருவார். சேரம், ஆஜி அப்துல் பாபா ஷிரடிக்கு வந்த வருடம் பார்த்தீங்கன்னா 1890. இந்த டைம் அவருடைய வயசு பார்த்தீங்கன்னா சுமார் 20வது வயசுலேயே அவர் ஷிரடிக்கு வராரு. இளம் வயசில் இருக்கும்போதே பாபாவுடைய சேவைக்கு வந்துடுறாரு. ஷிரடிக்கு வந்து பாபாவுடைய திருப்பாதங்களை தோரகமாயில தொட்டு வணங்குறாரு. அப்போ பாபா ஆஜி அப்துல் பாபாவை பார்த்து ஒரு விஷயம் சொல்கிறாரு, மேரா கஃப்லா ஹாலா அப்படின்றாரு. அதாவது இதோடைய பொருள் என்னன்னா, இவன் என் காகா, என்னுடைய காகா வந்துட்டான் அப்படி
அப்படின்னு பாபா வந்து அன்போடு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா பாபா வந்து ஆஜி அப்துல் பாபாண்ட சொல்கிறாரு, நீ என்னுடைய முழுமையான சேவையில் உன்னை அர்ப்பணி அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி பாபா கிட்ட தன்னுடைய சேவையை ஆஜி அப்துல் பாபா அர்ப்பணிக்கிறாரு. பாபாவுக்கு முன்னாடி தோரகமாயில் குரான் வாசிக்கிறதாகட்டும், பாபா சில குறிப்புகள் சொல்வார், அந்த குறிப்புகள் எல்லாமே நோட் பண்ணி வைக்கிறதாகட்டும், இப்படி பல விஷயங்கள் பாபாவுடைய விஷயங்கள் எல்லாமே ஆஜி அப்துல் பாபா செய்கிறாரு. அதே போல் பாபா நடந்து செல்லும் அந்த சீரடி தெருவீதிகளை பாபாவுடைய பாதம் பட்ட எல்லா இடத்துலையும் சுத்தம் பண்ணுறாரு. நந்தா தீபம், அதே போல் பார்த்திங்கன்னா பாபா நந்தா தீபம் ஏற்றும் போது அந்த இடத்துல ஆஜி அப்துல் பாபா மட்டும் தான் பாதுகாவலாக இருப்பார். இது போல் எல்லா இடத்திலும் குருஸ்தானம் சுத்தம் பண்ணுறது, விளக்குகள் ஏற்றுறது, இது போல் எல்லா சேவைகளும் ஆஜி அப்துல் பாபா செய்தார். பாபாவுடைய துணிகள் எல்லாமே கொண்டு போயிட்டு ஷிரடிக்கு கொஞ்சம் தொலைவில் இருக்கிற ஆற்றுல போயிட்டு தோச்சி கொண்டு வருவார். பாபாவுக்கு முன்னாடி குரான்கள் வாசிப்பார். பாபாவே சில நேரத்தில் அப்துல்லா குரான் வாசி அப்படி என்னும்போது குரான்கள் வாசிப்பார். அதில் இருக்க குறிப்புகளை பாபா நோட் பண்ணி வைக்க சொல்வார். இப்படி எல்லா சேவைகளும் செய்து கடைசியாக 1954 வருடம் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி ஆஜி அப்துல் பாபா ஷிரடியில் காலமானார். அவருடைய சமாதியை தான் நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்ருக்கீங்க. ஷிரடிக்கு போனால் ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே ஆஜி அப்துல் பாபாவுடைய சமாதியை தொட்டு வணங்குங்க. ஏன்னா பாபா கூட ஓராண்டு 2 ஆண்டு இல்லை, சுமார் 64 ஆண்டுகள் ஒரு பக்தர் வந்து சேவை பண்ணுறது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை சாய்ராம். அதே போல் இவர் இந்த ஷிரடிக்கு வரும்பொழுது ஆண்டு பார்த்திங்கன்னா 1890, பாபா மகா சமாதி அடைஞ்ச ஆண்டு பார்த்திங்கன்னா 1918. இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 28 வருடங்கள், அதாவது கிமுன்னு எடுத்துக்கலாம் பாபாவுக்கு முன்னாடி. அதே போல் பாபா மறைவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 1918 1954 வரும் 36 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 64 ஆண்டுகள் சாயிக்காக சேவை பண்ணி தன்னுடைய உயிரை வந்து ஷிரடியில் விட்டுருப்பார். பாபா மறைவுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா தோரகமாயில் வந்து அமர்ந்து அங்கே எண்ணற்ற பாபாவுடைய சேவைகள் செய்வார். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம பாபாவுடைய சமாதி மந்திரில் 4 வேறு ஆரத்திகளும் பாபாவுக்கு எடுப்பார். பாபாவுக்கு நெய்வேத வச்ச உணவு தான் ஆஜி அப்துல் பாபா சாப்பிட்டாரு. இப்படிப்பட்ட மகத்தான சேவையை செஞ்ச ஆஜி அப்துல் பாபாவுடைய திருவடியை என்னைக்கும் வணங்குவோம். சேரம் ஆஜி அப்துல் பாபாவுடைய புனிதமான சமாதி பார்த்திங்கன்னா ஷிரடியில் லெண்டி தோண்டத்துக்கு பக்கத்திலே அமைஞ்சிருக்கு. ஷிரடிக்கு போனால் கண்டிப்பாக ஆஜி அப்துல் பாபாவுடைய சமாதியை வணங்குங்க. ஓம் சாய்ராம். எல்லோருக்கும் இறைவன் ஒருவர் எஜமானர் ஷிரடி சாய்பாபா. ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். அல்லா மாலிக். Orang bukannya ke bawah.